ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு மண் சட்டியில் வந்துட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஷீலா மீன் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஷீலா மீன் வச்சு நான் வந்துட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு இதை பெசரி வச்சுக்கணும். நம்ம இப்படி பெசரி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. நான் 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். முக்கியமாக வந்து நீங்கள் மண்பானையில் செஞ்சிங்கனாக்கா, மண் சட்டியில் செஞ்சிங்கனாக்கா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்வோம். எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சோன்னே நம்ம கடுகு போடணும். எண்ணெய் கொதிச்சிருச்சு, கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டுருங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த மண்பானையில் மண் சட்டியில் செய்யலை உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் போட்டிருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வேகட்டும். பூண்டும் வெங்காயமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி தான் இது. சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டமாக நம்ம போடையெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம புளி தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் புளி தண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த புளி தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை கையை வச்சு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணுன்னா இந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்ற வேண்டியதுதான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஊற்றிக்கோங்க. எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, மண் சட்டியில் செய்வாங்க. புளியை கரைச்சி இந்த மாதிரி எல்லா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றுவாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கொதிக்கட்டும். இந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறமா அடுத்தது நம்ம பார்ப்போம். மீன் எடுத்து போடணும். அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் போடணும். இப்போ தேவையான அளவு தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சோன்னே நம்ம மீன் வந்து நம்ம வந்து தடவி வச்சுருக்கோம்ல, மஞ்சளும் உப்பும் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மீன் வந்து நான் வந்து மசால் தடவி வச்சுருக்கேன்ல, மஞ்சத்தூளும் உப்பும், அதை வந்து குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து பார்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா மீன் வந்து என்ன ஆகிடும்னாக்கா உடஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடும். மணக்க நல்லா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு போட்டுருங்க. கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் கொத்தமல்லி போட்டிங்கனாக்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப வாசனையாக இருக்குது. மண்பானையில் செய்யல வந்து குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.